இன்றைக்கான வேத பகுதி ஆதியாகமம் 31வது அதிகாரம் வசனங்கள் 22 முதல் 55 வரை. எல்லை தாண்டாதிருக்க ஒப்பந்தம். இப்பொழுதும் எனக்கும் உனக்கும் சாட்சியாய் இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். வசனம் 44. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது நாளுக்கொரு நல்ல பங்கு ஆதியாகமத்திலிருந்து தின தியானங்கள். தனி ஒருவனாக ஆரானுக்கு வந்த யாக்கோபு இப்பொழுது மனைவிகள், பிள்ளைகள், வேலையாட்கள் மற்றும் மிகப்பெரிய கால்நடைகள் ஆகியவற்றுடன் ஒரு செல்வந்தனாக தன் மாமனாருக்கு தெரியாமல் ஆரானை விட்டு செல்கிறான். யாக்கோபின் 20 ஆண்டுகள் படிப்பினையின் காலம் முடிவுக்கு வந்தது. ஆயினும் கர்த்தருக்கு முழுமையாக ஒப்புவிக்க வேண்டிய காரியம் மிச்சம் இருந்தது. யாக்கோபின் பார்வையில் லாபான் ஓர் ஏமாற்றுக்காரன். லாபானின் பார்வையில் யாக்கோபு ஓர் ஏமாற்றுக்காரன். லாபான் அவனை பின்தொடர்ந்து வந்து கிலேயாத் மலையில் அவனை கண்டுபிடித்தான். இது ஒருவரையொருவர் அறிந்த, ஆனால் ஒருவருக்கொருவர் உண்மையில்லாமல் இருந்த நண்பர்களின் சந்திப்பாகவே இருந்தது. அன்று ராத்திரி தேவன் லாபானுக்கு சொப்பனத்தில் தோன்றி யாக்கோபுடன் நன்மையே அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடி இரு என எச்சரிக்கை செய்தார். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றஞ்சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமானாக்குகிறவர் என ரோமர் 8:33 வாசிக்கிறோம். கிறிஸ்துவே நமக்காக வேண்டுதல் செய்கிறவர். யாக்கோபு தேவனை விசுவாசித்தான். அவர் அவனை நீதிமானாக எண்ணினார். தேவன் அபிமெலேக்குக்கு சொப்பனத்தில் தோன்றி ஆபிரகாமை காப்பாற்றினார். ஆதியாகமம் 20:3. கர்த்தர் அனனியாவிடம் பேசி சவுலுக்கு உதவி செய்யும்படி அனுப்பினார். அப்போஸ்தலர் 9:10. அச்சத்துடன் பவுல் கொரிந்து பட்டணத்தில் இருக்கையில், நீ பயப்படாமல் பேசு, நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று அவனுக்கு இரவில் தரிசனமாகி அவனை தேற்றினார். அப்போஸ்தலர் 18:9-10. கர்த்தருடைய தூதன் மூலமாக பேதுருவை காப்பாற்றினார். அப்போஸ்தலர் 12:7-11 வரை. ஆம், அன்று கர்த்தர் யாக்கோபை காப்பாற்றியது போலவும் தம்முடைய பரிசுத்தவான்களை காப்பாற்றுவது போலவும் இன்று நம்மையும் பாதுகாக்கிறார். இவர்களுக்கு இடையில் தேவன் தலையிடவில்லை என்றால் இருவருக்கும் இடையே நடந்த சந்திப்பு ஒரு பேரழிவின் சந்திப்பாகவே இருந்திருக்கும். 20 ஆண்டுகளாக லாபான் யாக்கோபிடம் நடந்து கொண்டது போல இப்போது அவனால் செயல்பட முடியவில்லை. தன்னுடைய ஆசீர்வாதத்திற்கும் பாதுகாப்பிற்கும் கர்த்தரே காரணர் என்பதை யாக்கோபும் அறிக்கையிட தயங்கவில்லை. ஒருவருக்கொருவர் நம்பிக்கை இல்லாத இருவர் எவ்வாறு ஒத்துப்போக முடியும்? தேவனை இருவரும் சாட்சியாக நிறுத்தி உடன்படிக்கை செய்தனர். பிறருடன் ஒத்துப்போக முடியாத பல்வேறு கருத்துகள், சிந்தனைகள் நமக்கு இருக்கலாம். ஆயினும் கர்த்தர் நிமித்தம் நம்முடைய சகோதரர்களுடன் ஒருவருக்கு ஒருவர் விரோதமாக எழும்பாமல் சமாதானமாகவும் ஒத்துப்போக வேண்டியவர்களாகவும் இருக்கிறோம். லாபானும் யாக்கோபும் செய்தது போல ஒருவருக்கொருவர் எல்லை அமைத்து கொண்டு அதை மீறாதபடி நடந்து கொள்ள வேண்டும். மறுநாள் அதிகாலையில் லாபான் தன் மகள்களையும் பேர குழந்தைகளையும் முத்தமிட்டு திரும்பிச் சென்றான். யாக்கோபு தனக்கு தரிசனமான தேவனை சந்திக்கும்படி பெத்தேலுக்கு தன் பயணத்தை தொடர்ந்தான். நாமும் தேவனை சந்தித்து அவரோடு உறவை புதுப்பித்து கொள்ளும்படி முன்னேக்கி செல்வோம். பிதாவே, எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வரையறைக்குள் இருந்து கொண்டு உம்மை சேவிக்க உதவி செய்வீராக. ஆமேன்.